சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 19, 2026. தலைப்பு: வாழ்க்கை. கோல்டன் உரை. யூதா. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கேதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. தீமோத்தேயு. விட்டோடி, நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி 4.1-2 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடிருக்கச் செய்கிற தேவனுடைய சந்நிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையைச் சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சந்நிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். லூக்கா. தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதைக் கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐசுவரியம் உள்ளவனானபடியினால் இதைக் கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐசுவரியம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதைப் பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதைக் கேட்டவர்கள், அப்படியானால் யார் இரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தினிமித்தம் வீட்டையாவது, பெற்றாரையாவது, சகோதரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். யோவான்.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவினிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்தெழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவினிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறாரென்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினாரென்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறாரென்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்தச் சத்தம் என்னிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடிருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடிருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறதென்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ரோமர். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமலிருக்கிறீர்களா? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்.
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்வு நித்தியமானது. இதை நாம் கண்டறிந்து அதனைச் செயல் வடிவம் கொடுக்கத் தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. எனவே நமது வாழ்வியல் பார்வைகளை முதுமை மற்றும் சீரழிவின்பால் அல்லாமல் அழகு, புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியின்பால் வடிவமைப்போம். கேள்வி: வாழ்வு என்றால் என்ன? பதில்: வாழ்வு என்பது தெய்வீக கொள்கை, மனம், ஆன்மா, ஆவி. வாழ்விற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. காலம் அல்ல, நித்தியமே வாழ்வின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. மேலும் காலம் நித்தியத்தின் ஒரு பகுதியல்ல. ஒன்று உணரப்படும் விகிதத்தில் மற்றொன்று முடிவடைகிறது. காலம் வரையறுக்கப்பட்டது, நித்தியம் என்றென்றும் எல்லையற்றது. வாழ்வு பருப்பொருளுக்குள் இருப்பதும் இல்லை, பருப்பொருளிலிருந்து உருவானதும் இல்லை. பருப்பொருள் என்று அழைக்கப்படுவது ஆவிக்குத் தெரியாது, ஏனெனில் அது எல்லா பொருட்களையும் தன்னுள் கொண்டுள்ளது மற்றும் அதுவே நித்திய வாழ்வாகும். பருப்பொருள் என்பது ஒரு மனித கருத்து. வாழ்வு என்பது தெய்வீக மனம். வாழ்விற்கு வரம்புகள் இல்லை. மரணமும் வரையறுக்கப்பட்ட தன்மையும் வாழ்விற்கு தெரியாது. இதுவே நித்திய ஜீவன் என்கிறார் இயேசு. இருக்கிறது, இருக்கும் என்பதல்ல, பின்னர் அவர் நித்திய ஜீவனை, தன் பிதாவையும் தன்னையும் பற்றிய தற்கால அறிவாக, அதாவது அன்பு, சத்தியம் மற்றும் ஜீவனை பற்றிய அறிவாக வரையறுக்கிறார். ஒரே மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிவதே நித்திய ஜீவன். வேதவாக்கியங்கள்: மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் ஜீவிக்க மாட்டான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான் என்று கூறுகின்றன. இது சத்தியமே மனிதனின் உண்மையான ஜீவன் என்பதை காட்டுகிறது. ஆனால் மனிதகுலம் இந்த போதனையை நடைமுறைப்படுத்துவதை எதிர்க்கிறது. தேவன் மீதான நமது விசுவாசத்தின் ஒவ்வொரு சோதனையும் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியானவரால் வெல்லப்பட வேண்டிய உலகப்பிரகாரமான நிலை எவ்வளவு கடினமாக தோன்றுகிறதோ அந்த அளவிற்கு நமது விசுவாசம் வலிமையாகவும் நமது அன்பு தூய்மையாகவும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார், அன்பில் பயமில்லை, பூரண அன்பே பயத்தை நீக்கிவிடும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணமாக்கப்படவில்லை. இது கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் ஒரு திட்டவட்டமான மற்றும் தேவனால் ஈவப்பட்ட பிரகடனமாகும். தெய்வீக நன்மையாகிய கடவுள் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவனை கொல்வதில்லை, ஏனெனில் கடவுள் ஒருவரே மனிதனின் ஜீவன். கடவுள் இருப்பின் மையமாகவும் சுற்றளவாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறார். தீமையே அழிகிறது, நன்மை அழிவதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீவன்கள் உள்ளன. பௌதிக வரலாறு ஆன்மீக வரலாற்றைப் போலவே உண்மையானதும் உயிருள்ளதும் ஆகும். அழியக்கூடிய பிழையானது அழியாத உண்மையைப் போலவே உறுதியாக மனரீதியானது. மேலும் ஆன்மா மற்றும் பருப்பொருள் என இரண்டு தனித்தனி, ஒன்றுக்கொன்று முரண்பட்ட சக்திகளும் இருப்புகளும் உள்ளன. இவை அனைத்தும் பாவம்,
நோய் மற்றும் மரணம் ஆகிய மாயைகளைச் செயல்படுத்தும் ஒரு மூன்றாம் நபரை, அழியக்கூடிய மனிதனை உருவாக்குகின்றன என்ற தவறான முடிவுகளுக்கு எல்லா வகையான பிழைகளும் ஆதரவளிக்கின்றன. மனிதன் என்பவன் அழியாமையை தன் சூழலிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டிய மனதைக் கொண்ட ஒரு பௌதிக வடிவம் மட்டுமல்ல. மனிதன் முடிவிலியை பிரதிபலிக்கிறான். இந்த பிரதிபலிப்பே கடவுளின் உண்மையான கருத்தாகும். எல்லையற்ற ஓர் அடித்தளத்திலிருந்து தன்னை என்றென்றும் வளர்த்து கொண்டு விரிவடைந்து மேலும் மேலும் உயர்ந்து செல்லும் அந்த முடிவிலி கருத்தை கடவுள் மனிதனில் வெளிப்படுத்துகிறார். இயேசு நம்முடைய பாவங்களை தம் சரீரத்தில் சுமந்தார். தமது மகத்தான மனித வாழ்வின் ஊடாக அவர் தெய்வீக வாழ்வை வெளிப்படுத்தினார். தமது தூய அன்பின் விரிவிலிருந்து அவர் அன்பை வரையறுத்தார். சத்தியத்தின் செழுமையால் அவர் பிழையை வென்றார். உலகம் அவருடைய நீதியை காணாததால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட முன்மாதிரி அறிமுகப்படுத்திய நல்லிணக்கத்தை பூமி ஏற்றுக்கொண்டது. அவருடைய போதனையையும் முன்மாதிரியையும் பின்பற்ற யார் தயாராக இருக்கிறார்கள்? நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களைச் சோதிக்கும் போது, கடவுளையும் அவருடைய கருத்தையும் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய சாயலைத் தவிர வேறு எதுவும் உங்கள் சிந்தனையில் நிலைத்திருக்க அனுமதிக்காதீர்கள். நித்தியமாக இருக்கும் வாழ்வைப் போல, வாழ்வு இணக்கமானது என்ற அங்கீகாரம். வாழ்வு அல்லாத ஒன்றை பற்றிய எந்தவொரு வேதனையான உணர்வையும் அல்லது நம்பிக்கையையும் அழித்துவிடும் என்ற உங்கள் தெளிவான உணர்வையும் அமைதியான நம்பிக்கையையும் பயமோ சந்தேகமோ மறைக்க விடாதீர்கள். உடல் சார்ந்த புலன்களுக்கு பதிலாக கிறிஸ்தவ அறிவியல் உங்கள் இருப்பை பற்றிய புரிதலுக்கு ஆதரவளிக்கட்டும். இந்த புரிதல் பிழையை உண்மையால் அகற்றி, மரணத்தை அழியாமையால் மாற்றி, பிணக்கை நல்லிணக்கத்தால் அமைதியாக்கும். மனிதனின் தவறான கருத்துக்களை ஈடு செய்து, அவற்றை பௌதீகமற்ற ஆன்மீக வாழ்வால் மாற்றியமைக்கும் மன ஆற்றலின் திறனை நாம் உணர வேண்டும். மனிதன் பரிபூரணமானவனாகவும் அழியாதவனாகவும் இருக்கிறான், இருக்கப்போவதில்லை என்ற மாபெரும் ஆன்மீக உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். நாம் வாழ்வின் உணர்வை என்றென்றும் கொண்டிருக்க வேண்டும். மேலும் விரைவிலோ அல்லது பின்னரோ, கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ விஞ்ஞானத்தின் மூலம் நாம் பாவத்தையும் மரணத்தையும் வெல்ல வேண்டும். பௌதீக நம்பிக்கைகள் கைவிடப்பட்டு வாழ்வின் அழியாத உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்போது, மனிதனின் அழியாமைக்கான சான்றுகள் மேலும் தெளிவாக வெளிப்படும். ஆன்மீக ரீதியாக ஒரேயொரு படைப்பாளரான கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்பதை புரிந்துகொள்வது, அவரே அனைத்து படைப்புகளையும் விரித்துரைத்து, வேத வாக்கியங்களை உறுதிப்படுத்தி, பிரிவுமில்லை, வேதனையில்லை. மனிதன் மரணமற்றவன், பரிபூரணமானவன், நித்தியமானவன் என்ற இனிய உறுதியை அளிக்கிறது. முழு காரியத்தின் முடிவை கேட்போம். கடவுளை நேசித்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், ஏனெனில் இதுவே அவருடைய சாயலிலும் உருவத்திலும் உள்ள மனிதனின் முழுமையாகும். தெய்வீக அன்பு எல்லையற்றது. எனவே, உண்மையில் இருக்கும் அனைத்தும் கடவுளுக்குள்ளும் கடவுளிடமிருந்தும் உள்ளன, மேலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்றன. எனக்கு முன்பாக வேறு தேவர்களை வணங்காதே. யாத்திராகமம் 20:3. முதல் கட்டளை எனக்கு மிகவும் பிடித்தமான வசனமாகும். அது கிறிஸ்தவ அறிவியலை விளக்குகிறது. அது கடவுள், ஆவி, மனம் ஆகிய மூவர் கூட்டணியை போதிக்கிறது. நித்திய நன்மையாகிய கடவுளைத் தவிர மனிதனுக்கு வேறு ஆவியோ மனமோ இருக்கக்கூடாது என்பதையும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம் இருக்க வேண்டும் என்பதையும் அது குறிக்கிறது.
முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடு, இருப்பியல் அறிவியலுக்கு அடித்தளமாக அமைகிறது, அதன் மூலம் மனிதன் ஆரோக்கியம், பரிசுத்தம் மற்றும் நித்திய வாழ்வை வெளிப்படுத்துகிறான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.